தளபதியோட கோட் வருது, தலையோட குட் பேட் அக்லி வரல. மறுபடியும் தலைவரும் தலையும் ஒரே நேரத்தில் மோதிக்க போறாங்க. யஷ் நடிக்கிற அடுத்த படத்தோட ஷூட்டிங் வீடியோ இப்பவே லீக் ஆயிடுச்சா? வாங்க இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம். ஹால்மார்க் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூடான சினிமா அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குறது BR தங்கமகளிகை பேப்பர் மில்ஸ் ரோடு பெரம்பூர். இவங்களை பற்றி சொல்லணும்னா நார்த் மெட்ராஸோட ஃபர்ஸ்ட் ஹால்மார்க் ஷோரூம். வாரம் வாரம் மாதம் எதையாவது ஒரு அப்டேட் பண்ணிக்கிட்டே ஜனங்களுக்கு ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் BR தங்கமளிகையோட முதலாவது வேலை. உதாரணம் சொல்ல போனால் February 14க்கு ஷோரூம் எப்படி இருக்குன்னு உள்ள வந்து பார்த்த கஸ்டமருக்குலாம் சில்வர் காயின் கொடுத்துருக்காங்க BRT. தன்னோட 20வது ஆனிவர்சரிக்கு 5 கேள்வி கேட்டு 500 பேர் ஆன்சர் சொல்லி அதில் 50 பேருக்கு அட்டகாசமான பரிசு கொடுத்துருக்காங்க. அக்ஷய திருதிக்கு கோல்டு ரேட் என்னவா இருக்குன்னு கேட்டு சரியா சொன்ன அத்தனை பேருக்குமே 1 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அடிக்கு கஸ்டமர் வாங்குற நகைக்கு அவங்களே விலை சொல்லலாம் அப்படின்னு ஒரு யூனிக்கான ஐடியா கிரியேட் பண்ணி அதையுமே சக்சஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா மேலே இருக்கிற BRTயோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் ஃபாலோ பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு குவரிஸ் இருக்கு, அடுத்த ஆஃபர் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்பிளேல வர நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலா வெயிட் பண்ற தளபதியோட கோட் படத்திலிருந்து அடுத்தடுத்த அப்டேட் வரிசையா வந்துகிட்டே இருக்கு. 3 சிங்கிள் பாட்டு வெளியாகி கொஞ்சம் கலவையான விமர்சனம் வந்திருந்தாலும் டீசர் வெளியாகி வேற லெவல்ல கூஸ் பம்ப்ஸ் கிரியேட் பண்ணிச்சு. அதை பத்தின ஒரு வீடியோ கூட நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போ அடுத்ததா ட்ரெய்லர் அப்டேட் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் சொன்னது போலவே சொன்ன டேட்டுக்கு சரியா வந்து சேருன்னு விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் திரையுலகில் இருந்து எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. அதுல விஜய் டுவல் ரோல் பண்றாரா இல்ல டைம் டிராவல் மூலமா அவர் போய் சந்திக்கிறாரான்னு ஏற்கனவே நம்ம ஒரு அசம்ஷன் வீடியோ போட்டிருப்போம். அடுத்ததா தலையோட குட் பேட் அக்லி விடாமுயற்சி படம் தான். ஆரம்பிச்சிலிருந்து இது வரைக்கும் ஏகப்பட்ட சேஞ்ச் ஆகி எக்கச்சக்கமான பிரச்சனைக்கு மத்தியில் அந்த படம் எந்த நிலைமையில் இருக்குன்னு இப்போ வரைக்கும் சரியா யாருக்கும் தெரியாமலே இருக்கு. ஆனாலும் அப்பப்போ சின்ன அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ற மாதிரி அஜித்தோட தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் இருக்கிற குட் பேட் அக்லியோட அப்டேட் வந்து எல்லாரும் குதூகலப்படுத்துச்சு. இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்த குட் பேட் அக்லி சில காரணங்களால ஏப்ரலுக்கு தள்ளி போகும் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இது AK ஃபேன்ஸுக்கு வந்து சோதனைன்றது போல அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா படங்கள் தள்ளி போகிறது கொஞ்சம் வருத்தத்தை தான் கொடுக்குது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏற்கனவே பேட்டையும் விசுவாசமும் ஒன்றா மோதுனது போல குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகும்போது லோகேஷ் கனகராஜோட கூலியும் ஒன்றா ரிலீஸ் ஆகும். ஆக மறுபடியும் தலைவரோட கூலியும் தலையோட குட் பேட் அக்லியும் ஒரே நேரத்தில் ஸ்க்ரீனுக்கு வந்தால் இந்த ரசிகர்கள் எப்படி போட்டி போட்டுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பே ரொம்ப எக்கச்சக்கமாக எகிரி போயிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன நடந்தாலும் ஆடியன்ஸுக்கு கொண்டாட்டம் தான். அடுத்ததா பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் ஆகி இந்தியாவே ஒரு குலுக்குன KGF-ஓட ஹீரோ யஷ். இவர் அடுத்ததா டாக்ஸிக் அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படம் நடிகையும் இயக்குனருமான கீதா மோகன்தாஸ் இயக்குற ஒரு புது படம். இந்த டாக்ஸிக் படத்தோட ஷூட்டிங் பெங்களூர்ல செட்டு போட்டு சிறப்பாக எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளேயே ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த சின்ன கிளிப்ஸ் வெளியாக ஆரம்பிச்சு டேரக்டர் ரொம்ப கோவமா இருக்காராம். என்னடா இது, எவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தோம் இப்படி ஆகுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய போட்டிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே நிறைய பேர் அனுமதிக்கிறது இல்லை, யார் கையிலையும் ஃபோன் கொடுக்கறது இல்லை. படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே இவங்களே பிட்டாக எடுத்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க போல இருக்குன்னு பயந்து போய் இவ்வளோ கடுபடியான முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்களா. கடைசியாக வணங்கான் படத்தோட அடுத்த ஒரு அப்டேட் வந்திருக்கு. வணங்கான் படம் ஆரம்பிக்கும் போது சூர்யா வச்சு ஆரம்பிச்சு பல பிரச்சனைக்கு அப்புறம் கடைசியாக அருண் விஜய் வச்சு நம்ம பாலா இயக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தில் அவர் ஒரு மாற்றுத்திறனாளியா, அதாவது பேசவும் காது கேட்காத ஒரு மாற்றுத்திறனாளியாக நடிக்கிறதா அப்பப்போ தகவல் வந்துச்சு. இதையெல்லாம் தாண்டி அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியானப்போ தமிழ்நாடு சும்மா அதிர்ந்து போச்சு. ஒரு சாக்கடைக்குள்ளேருந்து வெளியே வர ஒரு தொழிலாளி தன் கையில் பெரியார் சிலையும் இந்த பக்கம் பிள்ளையார் சிலையும் வச்சுட்டு வெளியில் வந்த போஸ்டர் 1000 கதைகளை அந்த ஒரே போஸ்டரில் சொல்லிச்சு. இந்த படம் சென்சாருக்கு வரும்போது ஏகப்பட்ட பிரச்சனை வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் எதுவுமே இல்லை. ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்த இந்த படத்துக்கு UA கொடுத்துருக்காங்களாம். ஒரு சில இடத்துல மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்துக்கு எதுவும் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னு தகவல்கள் வருது. இந்த படம் பாலாவோட பற்றையிலிருந்து எந்த அளவுக்கு பட்டத்திட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு படம் பார்த்தாதான் தெரியும். இது போல சுவாரஸ்யமான சூப்பரான சினிமா அப்டேட் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம ஹால்மார்க் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னொரு நாள் இன்னொரு அப்டேட் வந்து உங்களை பார்க்குறேன். பை.